ஸ்ரீ தேவி பாகவதம் 178ஆம் பகுதி. சுடுகாட்டிலே ஒரு சோகச் சூழல். அவளை கொல்வதற்காக கத்தியை வீரவாகு எடுத்துக்கொண்டு சந்திரமதியின் அருகே சென்று, பெண்ணே, நான் தர்மவான். விதிவசத்தால் இந்த நிலைக்கு ஆளானேன். உன்னை கொல்லும்படி உனது எசமான் கட்டளையிட்டதால் கொல்ல வேண்டிய நிலைக்கு உள்ளானேன். என்னை மன்னித்துவிடு என்று அரிச்சந்திரன் கூறிய போது, ஐயா, தர்மவான் என்கிறீர்கள். அது உண்மையானால் எனது மகன் இந்நகரின் நடு வீதியில் அனாதை பிணமாக கிடக்கிறான். அவனது உடலை எடுத்து வந்து ஈமை கிரியைகளை செய்ய அனுமதியுங்கள். அதன் பின் என்னை வெட்டி விடுங்கள் என்றார். அதை கேட்டு மனமிறங்கிய அரிச்சந்திரன் அதற்கு உடன்பட்டான். உடனே சந்திரமதி வீதிக்கு சென்று தனது மகனின் உடலை எடுத்து வந்து சுடுகாட்டில் வைத்துவிட்டு பெருங்குரலெடுத்து அழுதாள். அவளுடைய அவல குரலை கேட்டதும் அரிச்சந்திரன் அவளின் அருகே வந்து அவளது மகனை பார்த்தான். அவள், மகனே, காசிப குலத்தில் பிறந்து அரிச்சந்திரனின் மகனாக பிறந்து அரசாள வேண்டிய நீ அடிமைப்பட்டு கேவலமான வேலைகளை செய்தாய். எல்லாம் விதி என்று கூறி அழுதாள். அதை கேட்டு திடுக்கிட்ட அவன், இறந்து கிடப்பவன் தனது மகன் என்றும் கதறுபவள் தனது மனைவி என்றும் புரிந்து பெரும் துயரம் கொண்டான். அரிச்சந்திரனை பார்த்து பேச சக்தியற்று சிலை போல சந்திரமதி இருந்தாள். அவளால் அழக்கூட முடியவில்லை. அரிச்சந்திரன் செயலற்று போனான். இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்று வேதனைப்பட்டான். பின் மனம் தேறி இருவரும் பலவற்றையும் கலைத்தனர். நாதா, நீங்கள் சத்தியவான். ஒரு பொய் சொல்லாததற்கு இவ்வளவு தண்டனையை கடவுள் தருவாரா? அதனால் மகனின் ஈமக்கிரியையை முடித்துவிட்டு அந்த சண்டாளன் கூறியபடி எனது தலையை வெட்டி விடுங்கள் என்றாள். சந்திரமதி, எவ்வளவு துன்பங்கள் எம்மை சூழ்ந்திருக்கின்றன. கட்டிய கணவனே தனது மனைவியை கொல்லும் பேற்றை பெற்ற மகாபாவியாகிவிட்டேனே. நான் தீக்குச்சி இறக்கலாம். ஆனால் சண்டாளனிடம் பெற்ற கடன் பிறவி பிறவியாக தொடர்ந்து வருத்துமே. நான் என்ன செய்வேன் என்று அழுதான். 178ஆம் பகுதி நிறைவடைந்தது.